என்ன என்ன வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முதல் குழந்தைங்கள அந்த ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக போடணுமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சேனலு, எல்லாம் ஃபேமஸான சேனல் தான், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு 2.25 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. பெரிய ஃபேமஸான யூடியூபர் தான், தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. அவங்க வீட்டு பிள்ளைய தெரியாமல் அந்த ட்ரெஸ்ஸு கீழே இறங்கிடுச்சு. அவங்களுக்கு அந்த ஒரு வார்னிங் வந்துருச்சு. அதனால தான் எல்லாருக்கும் சொல்கிறேன், குழந்தையாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடணும், இல்லாட்டி வார்னிங் வரத்தான் செய்யும். வீடியோக்குள்ளே போமா. நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிவிட்டது, 2வது சேனல். உங்களுக்கே தெரியும், நான் வந்து திடீர்னு 2வது சேனல் ஒன்று வந்து ஆரம்பித்து ஒரு ஒரு காரணத்துக்காக சடனாக டெலீட் பண்ணேன். 3வது வைராக்கியத்தில் ஆரம்பித்தது அந்த 2வது சேனலு. என்ன பாப்பா எங்கே போகிற? வைராக்கியத்தில் ஆரம்பித்தது. அதில் வந்து கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் அந்த சேனல் ஆரம்பித்தேன். ஜனவரி 1ஆம் தேதி. பாருங்கள், லோ ப்ரெஷராக இந்த இடத்துல காற்றுல எங்கும் குப்பு குப்புன்னு வேர்க்கவும் அப்படியே எனக்கு படப்படன்னு வருது. இப்படி பாடி சோடா பாடியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஒரு கஷ்டத்தில் எப்படியோ என் வைராக்கியமாக பொழைச்சிட்டேன் பார்த்தீங்களா இல்லையா? இதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கும் அந்த ஒரு வைராக்கியம் இருக்கும், ஜெயிச்சு வரணும் அப்படின்ட்டு. ஆமாம், நான் 3 மாதத்தில் மானிட்டேஷன் வாங்கிட்டேங்க. ஆஃப் மானிட்டேஷன் வாங்கினது 25 நாள்லேயே ஆஃப் மானிட்டேஷன் வாங்கிட்டேன். ஊடையே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, மற்றும் நம்ம உறவினர்கள், வீட்டில் உள்ள உறவினர்களுக்கெலாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அதை பார்த்துக்கிட்டே என்னால் சேனலில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கவும் என் கான்சன்ட்ரேஷன்லாம் அதில் போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி மானிட்டேஷன் 3 மாதத்தில் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸ் மூலியமாக தான் பண்ணேன். 10 லட்சம் 10 மில்லியன் வியூஸ் கொண்டுட்டு வரணும். 10 மில்லியன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி வியூஸு கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டேன். மானிட்டேஷன் என்றைக்கு ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு. சில காரணங்களால் அன்றைக்கி என்னால் அதை கொண்டாட முடியல. என்னத்தை கொண்டாட போகிறோம், அதை வந்து சந்தோஷப்பட முடியல. ஆமாம், ஓப்பா ஒரு இதாக அன்னைக்கு சரி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறேன். என்னுடைய 2வது சேனல் இப்போ மானிட்டேஷன் ஆன சேனல் பேர் அட்டகாச குடும்பம். யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். என் ப்ரொஃபைலை தான் மாற்றலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், இன்னும் மாற்றலை. 4 பூவோடையும் இருக்குது. இதே மாதிரி யாருக்காவது சேனல் மானிட்டேஷன் பண்ணணுமா, பண்ணுறதுல பிரச்சனைனா எப்பயும் போல் நான் சொல்லி கொடுக்குறேன். நம்பரு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன், வேணுங்கிறத கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சேங்க. இந்த யூடியூப்பில் எல்லாருமே ஒரு காரணத்துக்காக தான் வர்றோம். அதுலேயும் ஒரு அம்மா கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்க வந்து என்னைய மாதிரியே சொல்லிக் கொடுக்குற ஒரு சேனலில் போய் டவுட்டு கேட்டிருக்காங்க. ஏஐ வீடியோ போடலாமான்னு போட அவங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த அம்மாவும் போட்டிருக்காங்க. மனுஷருக்கு ஆசைகள். நான் இன்னும் அந்த அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுக்கணும். இந்த வீடியோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களுக்கும் தான். பிரச்சனைங்க நம்மளை தேடி வர்றாங்க பாருங்கள். 2வது என்ன செஞ்சுருக்காங்க பாரு, உனக்கும் வேர்த்து ஊற்றுதே, போய் அவங்க அப்பார்த்த பாரு. இதுக்கு தான் உனையெல்லாம் ஏதாவது வந்துரும் பாப்பா பிரச்சனை. வந்து 4 நாளில் உங்கள் சேனலை மானிட்டேஷன் பண்ணி 4 நாளில் உங்கள் சேனலை மானிட்டேஷன் பண்ணி தரேன். அதுக்கு என்னென்னா ஃபேக் லைவ் போடுங்கன்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸு சிவியராக அவங்க வந்து வயலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஸ்ட்ரைக்குக்கான வார்னிங் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அவங்க அதை ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா இப்போ வந்து அந்த லைவ் வீடியோ மட்டும் டெலீட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த அம்மா அதே தப்பை பண்ணாங்க அப்படின்னா அவங்க சேனல் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸுங்கிறது சேனலுக்கு முக்கியமானதே அதுதான். முதுகெலும்பு, நமக்கு எப்படி முதுகெலும்போ அது மாதிரி. அதனால் தயவு செஞ்சு அவங்க சொல்லித்தராங்க, இவங்க சொல்லித்தராங்கன்னு தப்பான விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஃபேக் லைவ் போடாதீங்க. அது மூலிமா நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு போக
நான் ஒரு 10 நாள் ஆகும். ஆனால் ஒரே நாளில் அந்த ஊருக்கு போயிடலான்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, 10 நாள் எதுக்கு போய்கிட்டு 9 நாளை வேஸ்ட்டு பண்ணணும், ஒரே நாளில் போயிடுவோன்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் போகக்கூடிய வழியில் நிறைய ஆபத்துக்கள் இருக்குது. சிங்கம், புலி எல்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி போகணும். கொள்ளைக்காரன் வருவான், எல்லா பேரும் வருவாங்க அந்த வழியில். ஆனால் 10 நாள் சுற்றி போகிற வழி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்ல பாதுகாப்பான வழி. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? அந்த அம்மா நேற்று சூஸ் பண்ணது அந்த ஆபத்தான வழியை. அவங்க சொல்லி கொடுத்ததுனால தான் அந்த பிரச்சனை. யாரும் அதனால் தயவு செஞ்சு, அதுவும் அவங்க என்னத்த சொல்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க யாரும் தயவு செஞ்சு, சரியா? அதே மாதிரி டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, வக்கீல்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இனிமேல் யூடியூப் சொல்லி கொடுக்குறவங்ககிட்டையும் போய் சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தப்பு எதனால் வந்துச்சு, ஏன் பண்ணீங்கன்ட்டு சொல்லணும். தெளிவாக சொன்னால் தான் அவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயிலும் நேற்று நான் அமௌண்ட்டு வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதில் கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டரா என்னன்னு தெரியல, ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு 1000 ரூபாயா அப்படின்னாங்க. இங்கே ஒரு மெயில் ஐடி இருந்தால் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிடலாம், யார் வேணால் வீடியோ போடலாம். ஆனால் இப்படி சொல்ல, காசு இருந்தால் எல்லோரும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் போயிட முடியுமா சொல்லுங்கள்? அதுக்குன்னு பாஸ்போர்ட்டு வேணும், விசா வேணும், அது வேணும், இது வேணும் எல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி தான் நாங்கள் யூடியூப் சொல்லி கொடுக்குறதும். ஒரு ஊருக்கு மேலே பறந்து போகிறீங்கன்னா எல்லா ப்ரொசீஜரும் பண்ணால் தான் நீங்கள் சேஃபாக போய் சேர முடியும். நீங்கள் வாட்டுக்கு இல்லை நான் பணம் இருந்தால் போயிடுவேனா, போக முடியுமா? முடியாது. அது அந்த சரியான போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராது. இது நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். நான் நேர்மையாக தாங்க சொல்லித்தருவேன். இஷ்டம் இருக்கிறவங்க மட்டும் என்கிட்ட வாங்க. ஆமாம், இந்த கோல்மால் பண்ணி சொல்லித்தர்றது, யூடியூப்பை ஏமாற்றி வாட்சவர் வாங்குறது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு என்ன வருதோ அதை நேர்மையாக நான் சொல்லித்தருவேன். அதில் விருப்பம் உள்ளவங்க ஜெயிச்சு முன்னாடி போகிறாங்க. அதில் விருப்பம் இல்லாதவங்க எங்கே இருக்காங்களோ ஏமாந்தவங்ககிட்டே இருந்துட்டு போட்டோம். அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை. நான் உழைச்சேன் 3 மாதம், அதுக்கான பலன் எனக்கு கிடச்சிருச்சு. சந்தோஷம். ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் வேறு தோட கொடுங்கிறாரு. ஆடிக்கணும்ல. யாராவது கவரிங்கு தோடு விற்கிறவர்களாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், விலை கம்மியாக இருந்தால் நானும் வாங்கிக்கிறேன். ஆமாம், மீஷோலையே கம்மியாக இருக்குது. என் காதில் கவரிங் வேறு ஒத்துக்கிறாரு. போய் பிளாஸ்டிக்கில் இல்லாட்டி இரும்பில் வாங்கணும். வேர்த்து ஊற்றுது எங்களுக்கு. அச்சச்சோ. ஆமாம், நான் ஏதோ சொல்ல வந்தேங்க, மறந்துட்டேன். அதனால தான் ஏதோ பேசுகிறேன். என்னமோ சொல்ல வந்தேன், அப்படி கண்டென்ட்டை மறந்துட்டேன். என்ன சொல்ல வந்தேன்னு தெரியல. சரி, நல்லபடியாக மானிட்டேஷன் வாங்கிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் கமெண்ட்டில் நம்பர் பின் பண்ணுறேன், வேணுங்கிறத கேளுங்க. தயவு செஞ்சு ஜிபே பண்ணிவிட்டு கேளுங்க. ஏமாத்திடுறாரு எனக்கு. அதுவே நான் அன்றைக்கி தம்ப்நெயில்ல நான் என்னுடைய ஜிபே, அது பேர் என்ன, ஸ்கேனர் போட போகிறேன். என்கிட்ட வர்றவங்க பணம் போட்டு கொடுத்தேன் வரணும். ஆமாம், கொன்றுவோம் சொல்லிடுவாப்பா. சொல்லு, பணம் கொடுத்துட்டு தான் வரணும். சும்மா ஒரு நேரம் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு டாட்டா காமிச்சிட்டு போகிறீங்க. சின்ன டவுட்னா 200 பெரிய டவுட்னா 500 ஆட்சன்ஸ் ப்ராப்ளம்னா 1000 சேனல் ஆரம்பிக்கணும் 1000 பணம் போட்டு உள்ள வாங்க. ஆமாம், பாய் சொல்லிடு, பாய் சொல்லு போவோம், காற்று இல்லை.